தேங்காய் திரட்டி செய்கிறோம். அது தேவையான பொருளெல்லாம் நாங்கள் காட்டுறோம், எது எது தேவைப்படுது. முந்திரி பருப்பு, தேங்காய் தனியாக எடுத்து வச்சுக்கணும். தேங்காயும் ஏலக்காய், இந்த பச்சை பருப்பும் அரிசியும் நல்லா கழுவிட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சிங்கன்னா தேவையான அளவு நெய் எடுத்து வச்சுக்கணும். இதையும் தேங்காயையும் இந்த பச்சை பருப்பு அரிசியை நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கணும். இதை தூள் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சாச்சு. தேங்காயையும் கொஞ்சம் நைஸாக கொஞ்சம் அரைச்சிட்டோம். தேவையான அளவு வெல்லம், நெய் ஊற்றியாச்சு. நெய்யில் இந்த முந்திரியை வறுத்துக்கணும். இந்த முந்திரியை வறுத்துட்டு முந்திரியை அள்ளி வச்சுக்கணும். நல்லா இந்த அரிசியும் பச்சை பருப்பும் நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருந்து இதை கலரியாச்சு. இப்போ அதில் கூட தேங்காவை போட்டுக்கணும். தேங்காய் விழுதையும் போட்டுக்கணும். போட்டு நல்லா அப்படியே ஒன்றை போல் அப்படியே கலரி விட்டு அதே மேல்பட்டு வெல்லம் போடணும். இந்த வெல்லம் போட்டு நல்லா சுயண்டு இப்படியே வந்த பிறகு தேவையான வெல்லத்தை போட்டாச்சு. போட்டுட்டு அந்த வெல்லம் போய் நல்லா கரைஞ்சி கொதித்து பாவு மாதிரி வரும். பாவு மாதிரி திரண்டு வரும்போது உங்களுக்கு நல்லா தெரியும் அது எப்படி சுயண்டு இப்படி வருது. அப்போ அது தேவையான நெய்யும் கொஞ்சம் ஊற்றணும். தேவையான அளவு நெய் ஊற்றிக்கணும். நெய் ஊற்றி கலரிக்கினே இருக்கணும். கடாயில் போட்டு நல்லா அது எண்ணெய் கக்கு அப்படியே தனியாக வருது பாருங்கள், பிரிஞ்சு நெய் அந்தமாரி இருக்கும்போது இறக்கிடணும். இறக்கிட்டு கிண்ணத்தில் போட்டால் தேங்காய் திரட்டி ரெடி ஆகிடுச்சு. சாமிக்கும் வச்சு கும்பிடணும்.